அடியவன் எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் எங்கெங்கயோ டாக்டர்கிட்ட போய் அலைவான், கஷ்டப்படுவான். அவர்கள் இப்படி தட்டு தடுமாறி இப்படி வந்து சேர்வார்கள். அப்பொழுது பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் எழுதி வச்சுட்டு அங்கே 90 இருந்தா 90 பூசுவேன், ஏதாவது இந்த பெருமானை வேண்டிக்கிட்டு எடுத்து அவன் வாயில் வச்சு விட்டு இருந்தா போ, உனக்கு நல்லபடியா நடக்கும். தாய் கருப்பையில் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பரின் ஜோதி, முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திறன்களை அட்டமே காத்தருள் அருட்பரின் ஜோதி, சிசு முதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பரின் ஜோதி, உடல் ஊறி பிணியால் உயிர் உடல் கெடாத வகை அடலுற காத்தருள் அருட்பரின் ஜோதி என்று அவர்களுக்கு கூறி அனுப்பி விடுவேன். இதே போன்று கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 50க்கு மேல உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்று அதை விழாவாக எடுத்து செய்வதற்கு அடியனை அழைத்து அங்கே பெருவிழாவாக செய்திருக்கின்றோம். நிறைய பேருக்கு ஏன் அந்த மன உருக்கம், அந்த நம்பிக்கை, இது என்னாத இயலுடைய அதுவாய் ஆட்சிக்கு உரியவன் மாட்சியும் உடைத்தாய், செய்தவர் கனவினும் காண்டற்கு அரிதாய், செய்தவர் பயனாம் திருவருள் வளர்த்தால் உடம்பெறும் இடமெல்லாம் உதவுக, எனவே வளம்பட வாய்த்தும் மண்ணிய ஒன்னே. நீங்க அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் மட்டும் சாதாரண மந்திரம் அல்ல. ஒரு மாடு முட்டை வருது, ஒரு பைக்குக்காரன் குடிச்சிட்டு மேல கூட வர்றான், அருட்பெருஞ்சோதி அவையும் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அவன் விட்டு மோதிட்டான்னா நான் அந்த சொற்பொழிவை நிறுத்திடுறேன். இது சத்தியம். நீங்க அதுக்காக ஃபுல்லா நீங்க தண்ணியை போட்டுட்டு போய் 2 பேரை மறைச்சிங்கன்னா அவன் விட்டு பிடிச்சிட்டு போடுவான். நீங்க என்ன வந்து கேட்கக்கூடாது. ஜஸ்ட் இது நடக்குது. அருட்பெருஞ்சோதி அவயம் என்பதை நீங்கள் எந்தெந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விதியும் இருக்கு. அருட்பெருஞ்சோதி அவயத்தை இப்ப அதை பத்தி அவயத்தை பத்தி சொல்லவா? அருட்பெருஞ்சோதி அவயம் 2 இது இருக்கு. அவயம் 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 ஐயா அவையும் அவையும் என்னம்மே அவையும் அவையும். யார் ஒரு மனிதன் கண்ணன காக்கும் கருணை நன்றாயாக தெய்வத்தை அருட்பெருஞ்சோதியனை உணர்ந்து அருட்பெருஞ்சோதி அவையும் அப்படின்ட்டா அங்கே ஐயா வந்து நின்று அவையும் தந்து விடுவார்கள். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அதற்கு அவயம் என்பதற்கு பொருள் சொல்லிவிடுகிறேன். திருவாரூர்ல குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் என்று ஒரு சன்னிதானம் ஒன்று இருக்கு. போயிருக்கீங்களா? யாரும் கண்டறிந்தது உண்டா? கேள்விப்பட்டிருக்கீங்க. குரு தட்சிணாமூர்த்தி மடம். ஐயா மடப்புறம். நீங்க மடப்புறமா போயிருக்கீங்க? ரைட். மடப்புறம் சாமி. அவர் பெயர் வந்து அருணாச்சலம்னு அவருக்கு பேர். வெள்ளாள இனத்தை சேர்ந்தவர். அவர் நிராயுதபாணியா இருப்பார். அதாவது துணி மேல இருக்காரு. அதற்கு வந்து ஐயா வேற விதமா சொல்லுவாங்க. ஐயா துணி இல்லாம இருக்கிறதுக்கு நிர்வாணம் என்பதல்ல. ஐயா சொல்லுவாங்க, ஒரு வேர்டு சொல்லுவார்ல, இல்லைங்க அங்க பாருங்க. அங்க பாருங்க திகம்பரம் சொன்ன முகத்தை பாருங்க. இதுவே திகம்பரம். ஆனா இது வாயிலிருந்து திகம்பரம் ஏன் சொல்ல வாப்பா ஐயா தம்பி அந்த பிள்ளைய உள்ள கொண்டு வாங்க ஐயா. இந்த மன்னிச்சுக்கப்பா. இந்த பாருங்க இந்த பிள்ளைய பார்த்தா இந்த வார்த்தை அவருக்கு வரும்னு நீங்க நம்புனீங்களா? அவருடைய ட்ரெஸ், அவருடைய வாலிப வயது, அவருடைய வேலை. அப்ப திகம்பரர் அப்ப எந்த அளவுக்கு ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணு இருக்கு. இந்த ஆன்மாவோட கரை சேர்க்கிறோம்.
எங்கெங்கு இருந்து உயிருக்கு ஏதேது வேண்டனும் அங்கங்க இருந்து அருள் அருட்பெருஞ்சோதி. இது சத்தியம். அவன் நல்லா இருப்பான். என் அருட்பெருஞ்சோதிக்கு அபயம் அந்த பையன் நல்லா. ஏன்னா திகம்பரர் என்று சொல்லுவார்கள் ஐயா. திகம்பரராக இருக்க திகம்பரர். அப்படியான இந்த குரு தட்சிணாமூர்த்தியானவர் இது போன்ற சொற்படி 10 பேரை வச்சுட்டு சட்டு விசாரம் பண்றது. அப்படி சட்டு விசாரம் பண்ணும் பொழுது நாட்களில் அமருங்க ஐயா. சத்து விசாரம் பண்ணும் பொழுது ஒரு நாள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கையில அவர் என்ன பண்றாரு, இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது, இப்ப நான் பண்ணல அந்த பையனை பார்த்துட்டு பெருஞ்சோதி அபயம் அவனை காப்பாத்து, உன்னுடைய சொல்லை ஞாபகம் வச்சிருக்கானே என்று. அது போல திடீர்னு பேசிட்டு இருந்தவரு இப்படி கையை உயர்த்துறாரு. அப்படி வாங்கியிருக்கு. உடனே அதில் வீட்டில் இருந்தவர்கள் என்ன திடீர்னு பேச்சு நிறுத்திவிட்டு என்னமோ 100 கிலோ மூட்டையை தூக்கணும் ஒரு மாதிரி கையை அப்படி கொண்டாந்து கீழே வைக்கிறாரு. என்ன இது அதிசயம் பண்றாரு, இன்னதுன்னு புரியலையே, அவர்கிட்ட கேட்கவும் முடியாது, எப்போ கேட்கறது அப்படின்னு வினா மனதிற்குள்ளேயே எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். உடனே அவரை தூக்கி வச்சுட்டு கை அப்படி வச்சுட்டு காலையில் சந்திப்போம் எல்லாம் போயிட்டு வாங்க. எல்லோரும் சொன்னாங்க, இப்போ அவர் விட்டாச்சு, காலையில கேட்காம விட முடியாது, காலையில கேட்டே ஆகணும்னு கேட்க முற்பட்டு விட்டார்கள். காலையிலே இது மாதிரி சத்து விசாரம் கூடிட்டு 10-20 பேர் 30 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போதான் அவர் அறையிலிருந்து வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வந்து அமருகின்றார். அமருகின்ற பொழுது அங்கே உள்ளவர்கள் வினா எழுப்ப துணிந்தார்கள். அந்த சமயம் பார்த்து ஒரு 10 அடி ஒரு 20 அடி தூரத்தில் இருந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு அபயம், குரு தட்சிணாமூர்த்தி என் ஐயா, என் தங்கமே, என் தெய்வமே, என்னை இப்படி காவந்து பண்ணியே, உன்னை நான் எப்படி மறப்பேன் ஏன் ஐயா அப்படின்னு அழுது புலம்பி மண்ணில் உருண்டு விரும்பி வருகின்றான். உடனே இந்த ஐயாவை போன்றவர் டக்குன்னு எழுந்து, தப்பா நீ அழுகுற, எதுக்கு அழுகுறன்னு சொல்லு, ஏன் சத்தம் போட்டுட்டு வர, விஷயத்தை சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், என்னன்னு சொல்லு. தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வந்து உட்கார்ந்துட்ட, அவன் அழுதுகிட்டு வர்றான். ஐயா கேட்கிற, சும்மா இருப்பா, ஏன் கத்துற, என்ன விஷயத்தை சொல்லு அப்படின்னு. அப்பதான் சொன்னான், ஐயா நேற்று இரவு சாயந்தரம்னா அந்த சத்தியசாலை நடந்துச்சு, அந்த சாயந்தரம் 4 மணிக்கு சுமாருக்கு 5 மணி சுமாருக்கு நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் கோபுரத்தில் அந்த கட்டுமான பணிகள், அதுக்கு பிறகு சாரம் கட்டுறது, அந்த சாரத்தில் நின்றுகிட்டு இருந்தேன், உச்சியிலிருந்து தவறி விழுந்துட்டேன், என் கை கரெக்டா விடுபட்டுச்சு. உடனே குரு தட்சிணாமூர்த்திக்கு அபயம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னை வந்து ஏதோ ஒரு கை வந்து என்னை தாங்கின மாதிரி இருந்துச்சு, என்னை மெதுவா கொண்டாந்து அந்த கை கீழே வச்சுட்டு அது போயிடுச்சு. ஆனால் அந்த கை தட்சிணாமூர்த்தி கையை தவிர வேற கை இல்லை, ஐயா கை தான் சொல்லி வந்து அவன் அழுவ. இவர்கள் வினாவுக்கு சரியான பதில் கிடைத்ததா சாட்சியோட அந்த கொத்தனாருக்கும் அங்க செலவு வச்சிருக்காங்க. அந்த கொத்தனார் இறந்து அந்த கொத்தனாருக்கும் அங்க செலவு வச்சிருக்காங்க அந்த குரு தட்சிணாமூர்த்தி சன்னதியில. அப்போ அபயம் என்ற ஒரு சொல்லுக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் என்பது இருக்குதுங்க என்பதை இதில் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது ராமலிங்க சுவாமிகளை ஒரு 10 அன்பர்கள் சேர்ந்து பார்க்க வர்றாங்க. அப்படி பார்க்க வரும் பொழுது பாதையில அந்த 10 பேர்ல ஒரு அன்பர் என்ன பண்றாரு, ஒரு செவுத்தோரம் போய் ஒரு இடத்துல யூரின் போறாரு. உட்கார்ந்து யூரின் போகும் பொழுது இப்படி செவுத்த பிடிச்சிக்கிட்டு யூரின் போறாரு. அதுல ஒரு ஓட்டையில இருந்து ஒரு பாம்பு வந்து சர்க்கு நீட்டுது. உடனே இவர் பயந்து போய் ராமலிங்கா அபயம், அவ்வளவுதான். அந்த பாம்பு அப்படியே நின்றுச்சு, அப்படியே இருக்கு. இது உடனே இவர் எழுந்து யூரின் போயிட்டு வந்துட்டாருங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து ராமலிங்க சுவாமிகளை
வடலூர் சத்தியஞான சபையில வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த பொழுது எல்லோரும் வந்து பார்க்கிறாங்க. அந்த யூரின் போனவரும் நின்று வர்றார். உடனே ராமலிங்க சுவாமி என்ன பண்றாரு, குறிப்பிட்ட அந்த யூரின் போனவரை கூப்பிட்டு, எப்பா ஐயா வாப்பா அப்படி, என்ன ஐயா நீ அங்க ஒரு ஆன்மாவை வாயை கட்டிவிட்டு வந்துட்டியே, அது சாப்பிடாம கொள்ளாம இறந்து போயிடுமாப்பா, என்னையா பண்றது அப்படிங்கிற. எங்க அது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு நடந்திருக்கு. இவரை பார்க்க போன இடத்துல இவர் கேட்கிறாரு, ஏன்பா அப்படி செஞ்ச, இந்த மாதிரி இருந்ததுன்னு நான் சொன்னேன். சரி பரவாயில்லை, மீண்டும் போய் அங்கே அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை சொல்லு, அது சரியா போயிடும் அப்படிங்கிற. அப்போ ராமலிங்கா அவயம் என்ற சொல்லுக்கு எவ்வளவு ஒரு மகிமை இருக்குன்னு பாருங்க. அதனால நீங்கள் அவையை சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் போய் அவையை சொல்லிவிடாதீர்கள். ஏன்னா இப்ப பாப்பா நினைச்சு பாருங்க, பாப்பா செத்து போச்சுன்னா இவனுக்கு இந்த பாவம் வந்துடும். அதனாலதான் அவனுக்கு இந்த பாவம் வந்துடக்கூடாது. அந்த பாப்புக்கு போய் வாயை கட்டதை எடுத்துட்டு உடனே இவன் நேரம் அங்க போறான். போய் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஐயா மன்னித்து அருள வேணும், நற்கதி அருளணும் ஐயான்னு சொல்லி வேண்டிக்கிறான். உடனே பாம்பு அது வரையில இருக்குது, அப்படியே உடனே தலை எடுத்துக்குது, நல்லா போயிடுது. அதனால நீங்க எந்தெந்த ஒரு ஆபத்துக்கு அருட்பெருஞ்சோதி அவயத்தை யூஸ் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். ஆனா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண வேண்டியது எதுனா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகா மந்திரத்தை நீங்க எந்த நேரத்துல எப்பொழுது வேணாலும் யூஸ் பண்ணலாம். போன்ற ஒரு இளமையான பொண்ணு இப்படி சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. நான் அதை பார்க்கவும் இல்லை, ஒண்ணு இல்லை, நிறைய கூட்டம். இப்ப இதுல கூட நீங்க குறிப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு எல்லாம் ஃப்ரீயா உட்கார்ந்துருக்கீங்க, அங்க அதிக கூட்டம். அந்த ஒரு பொண்ணு கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கு. அந்த பொண்ணு நர்ஸ் வேலை பார்த்துருக்கு போல, அடியவனுக்கு தெரியாது. அப்ப சொன்னேன், இந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று நீங்க எதை சொன்னீங்கன்னாலும் வெற்றி பெறும், அப்பையப்பட்ட மந்திரம் அது, நீங்கள் செய்து அருளுங்கள், செய்து வளம் பெறுங்கள், வாழுங்கள் என்று சொன்னேன். இதை கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணு. இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்குது. அப்படி நர்ஸா வேலை பார்க்கக்கூடிய காலத்துல ஒரு பிரெக்னண்டா ஒரு பெண்ணை அழைத்து வருகின்றார்கள். அந்த பெண்ணுக்கு குழந்தை வந்து இன்னும் தளப்பு மாதிரி கிடக்குதான், அதை எடுக்கவும் முடியாதான். அத ஒண்ணு தாயார் பிழைப்பார், அல்லாவிட குழந்தை பிழைக்கும். யாராவது ஒருத்ததான் பிழைப்பாங்க. தாயார் பிழைக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தையை கட் பண்ணி பீஸ் பீஸா தான் எடுக்கணும் அப்படின்னு கணவன்கிட்ட எழுதி வாங்கிட்டு அந்த பெண்ணை கொண்டாந்து இந்த ஆபரேஷன் அறையில கொண்டு வந்து போட்டு இந்த பெண்ணை இன்னைக்கு பாதுகாப்புக்காக போட்டான். உடனே டாக்டர்கள்லாம் எல்லாம் ஒன்று கூடி பேசி அதற்கான ஆயுதங்கள்லாம் செட் பண்ணி அந்த தியேட்டர்லாம் ரெடி பண்ணி அவர்கள் செய்து வருவதற்குள்ள இந்த பெண்ணு தான் அங்கே அந்த கர்ப்பஸ்தரிகிட்ட இருக்குது. பெண் என்றால் பேயும் இறங்கும், ஏன்னா தாயவர்கள் அல்லவா. இந்த பெண்ணுக்கு தாங்கல, ஐயோ நம்ம கண்ணுக்கு நேரா ஒரு நம்மளை போன்ற ஒரு பெண்ணு இப்படி சாவப்பு கிடக்கிறாளே, பிள்ளையும் பிள்ளைக்கு இப்படி கிடக்குதே, என்ன பண்றது அப்படின்னு மனம் வருந்திய இந்த கருணை ததும்பிய இந்த பெண்ணான நரசம்மா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணு கழுத்துன திருமணம் ஆகலை. அந்த பொண்ணு போய் சத்தியமாக நடந்தது, இதெல்லாம் சாதாரணமாக எண்ணாதீர்கள். அந்த ரூம்ல இருந்த அந்த கர்ப்பஸ்திரி வயிற்றுல இவர்கள் வர நேரம் ஆயிற்று. இந்த அம்மா கிடந்து துடிக்குது. அந்த வயிற்றுல மூன்று தடவை எல்லாம் கேளுங்க, யாரும் அது மாதிரி இருந்தாக்கா அது மாதிரி செய்யுங்க, மறந்து விடாதீர்கள். அந்த வயிற்றுல தன் கையை வச்சு அருட்பெருஞ்சோதி அவயம், அருட்பெருஞ்சோதி அவயம், அருட்பெருஞ்சோதி அவயம் 3 தடவை தடவி விட்டுது. எவ்வளவுதாங்க ஐயா. செஞ்சுட்ட அடுத்த கணம் உடனே குழந்தை தன்னால பிறந்து கிடக்குது. இந்த பொண்ணு வியந்து போய் அந்த புள்ளை கீழே உண்டுரும் போல இருக்கு. அந்த புள்ளை ஒரே கத்து, உடையாங்க 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 உடையாங்க.
இது எப்படி பிறந்தது, என்ன நடந்தது, நீ என்ன பண்ண, என்ன நடந்துச்சு? நான் ஒன்றும் பண்ணல. இந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் ஒரு ஐயா எங்க சொல்லி கொடுத்துருந்தாரு, ஒரு சொற்பொழிவுல கேட்டேன். அந்த மகாமந்திரத்தை சொல்லி இந்த பொண்ணு வயிற்றுல தடவுனேன், இந்த குழந்தை பிறந்துட்டு. அப்ப விஞ்ஞானம் பெரிதா மெய்ஞானம் பெரிதா? மெய்ஞானத்தால் உயிரை வரவழைக்க முடியும், ஆனா விஞ்ஞானத்தால் உயிரை வரவழைக்க முடியாது. இறந்தவனை எழுப்ப முடியாது. மெய்ஞானத்தை எழுப்பலாம், அதற்கும் சான்று இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சாதாரண இப்படி வந்திருந்த பெண்ணு தான் அதை கேட்டுக்கிட்டு போய் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு கதியாகிட்டுங்க. இது போல மெட்ராஸ்ல, மதுரையில எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஆபத்து காலத்துல இப்படி போய் மாட்டிக்குவாங்க. எப்படியோ என் போன் நம்பரை வச்சிருப்பான், அங்க எடுத்துட்டு போன் பண்ணுவான். ஐயா இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒரு அம்மா நெய்வேலியில லைஃப் இன்சூரன்ஸ் ஆபீசர், பெரிய ஆபீசர், தலைமை ஆபீசர். அந்த அம்மாவுக்கு ஒரே பையன். அவன் வயது ஒரு 23 20 இருக்கும் போல இருக்கு. அந்த வயசுல இவரை மாதிரி ஹை ஸ்பீடுல வண்டி, பெரிய வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏதாவது 120 ரூபா வண்டி, 1,20,000 ரூபா வண்டி போல இருக்கு. அவன் அதை வச்சுட்டு அதை ஓட்டிட்டு போகும் பொழுது எதிரே வந்த லாரிகாரன் அடிச்சு தூக்கி எரிஞ்சு காது வழியாக ரத்தம், கண் வழியா ரத்தம், மூக்கு வழியா ரத்தம். உடனே ஜிப்மர் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. கடலூருக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தாச்சு. உங்களுக்கு தெரியும் அவங்கள, நெய்வேலி அம்மா நம்ம சரவண சபைக்கு வருவாங்க. ஏகப்பட்ட ரூபாயெல்லாம் அவங்க தண்டனிடுவாங்க. அந்த பையன் அப்படி ஆயிட்டான். அந்த அம்மா வந்து ராமலிங்க சுவாமி பக்தை, அதிக அன்னதானம் செய்பவர்கள் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு இப்படி ஆச்சு. உடனே அன்னைக்கு பூசம், அடியவன் வந்து கார்ல வந்துகிட்டு இருக்கேன், விருத்தாச்சலம் வழியா கார்ல வந்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அழுவுது. ஐயா நான் வந்து பாண்டிச்சேரியில இருக்கேன், என் பிள்ளை இப்படி ஆயிட்டு, நான் என்ன செய்வேன், நான் உயிரோட வரமாட்டேன், நான் மேட்டுக்குப்பம் வரமாட்டேன், நான் அவனோட தான் நான் போயிடுவேன் அப்படின்னு நம்ம அழுவுது. அப்ப சொன்னேன், ஏமா அப்படி சொல்றேன்னு. டாக்டர் வந்து காலால, மூக்கால, கண்ணால எல்லாம் ரத்தம் வந்துட்டு இனிமே இது பிழைக்காது, தூக்கிக்கிட்டு போன்னு சொல்லிட்டான். என்னுடைய வலுக்கட்டாயத்துல ஐசியூல கொண்டு போய் சும்மா போட்டு வச்சிருக்கிறானுவா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு அழுவுது. அப்ப இந்த கார்ல உட்கார்ந்துருந்தாங்க பாருங்க எங்க அன்பர்கள், அவர்களை அப்படியே நிறுத்தி ஒரு ஓரம் கட்டி எல்லோரு கையும் ஒன்று சேர்த்து ஒரு கையை வச்சு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. ஐயா அந்த பையனுக்கு அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருட்ஜோதி செலுத்திடுதல் வேண்டும். அவனுக்கு எங்கொரு தீமையும் இவை தொடராத வகை கண்களும் பகலும் மெய்க்காவல் செய்ய வேண்டும். ஐயா அங்கே நீங்களே வைத்தியராக தாயுமானவனாக இருந்து நீங்களே அருள் புரிதல் வேண்டும், நீங்க வைத்தியமா இருக்க வேணும். இது உன் மீது ஆணை என்று ஆணையும் இட்டேன். அப்ப ராமலிங்கத்துக்கு ஆணையிடுற அளவுக்கு இந்த சிறியவன், இந்த புலிவிலும் எளிந்த கசம் பிடிச்சவனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கின்றார் என்னப்பன், என் அருட்ஜோதி அப்பன். அப்ப ஆணையிடுற, உன் மீது ஆணை, நீ போ அதை சரி பண்ணு. இன்னைக்கு பூசம், எனக்கு நல்ல செய்தி வந்தாலும் நான் பூசம் பார்க்க முடியும். எல்லாமே நீங்க என்ன மனம் தவிக்கும். நல்லார் மனதை நடுங்க செய்தேனோ, நாட்டில் கையை நழுவ விட்டேனோ, கோள்வள சொல்லி குடிகெடுத்தேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, நான் என்ன பாவம் செய்தேனோ என்று பெருமான வணங்கி, இன்னும் தயவு வரவில்லையா, இன்னும் தயவே வரவில்லையா என் மீதில் என்ன வர்மம் உனக்குன்னு சொல்லி இந்த பாடலை பாடி அண்டம் பாலிக்கும் தில்லை இப்படி இருக்க என்ன இப்படி தவிக்க விடுறியே, இது முறையா, என் மீது இன்னும் உனக்கு தயவு வரலையா
எனக்கு என்ன நல்ல செய்தி வரலையே அப்படின்னு நடுரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்கேன். இந்த பாடல் தான் பாடினேன். எனும் தயவே வரவில்லையா என் மீதில் என்ன பண்பும் சொல்லையா, அன்னம் பாலிக்கும் தில்லை பொன்னும் பலத்தினாடும் அரசே 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 என்றவும் ஏழும் தயவே வரவில்லையா என்று அழுத. இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. அன்னம் பாலிக்கும் தில்லை என்றால் சாதாரணமா உள்ளவங்களுக்கு அன்னம் பாலிக்கும் தில்லைன்னா சிதம்பரத்தை தான் ஞாபகம் வரும். புறத்தில் உள்ள சிதம்பரம், புறத்தில் உள்ள நடராஜரை எண்ணித்தான் தில்லை அம்பல நடராஜ சுவாமிநாதனே சிவனேசா என்று அந்த எண்ணம் தான் வரும். அல்ல, அன்னம் பாலிக்கும் தில்லை அவனுடைய அக அமுதம் துறந்து அவன் வெற்றி பெறுதல் வேண்டும், உனக்கு கட்டளை இருக்கின்றேன், நீ போய் காப்பாத்து அப்படிங்கிறது அர்த்தம். அன்னம் பாலிக்கும் தில்லைன்னா இப்ப சொன்ன உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எனக்கு வேண்டியதில்லை, இந்த உணவில் இருந்து அக அமுதம் சுரக்கும். அந்த அக அமுதம் சுரந்து அவனுக்கு துன்பம் ஏற்பட்ட வகைகள் எல்லாம் நிறைவு செய்து அவனை காப்பாத்து என்பது பொருளாயிற்று. வடலூர் போய் சேர்ந்தாச்சு. போன் வருது இந்த அம்மாட்ட இருந்து, ஐயா என் பிள்ளைய பணத்தை தூக்கி வச்சிருந்த மாதிரி ஓரமா தூக்கி போட்டிருந்தான் ஐயா, நான் பல பேருக்கு லஞ்சம் கொடுத்தும் என்ன திரும்பி பார்க்க மாட்டேன்ட்டான். இப்போ அப்புறம் என்ன பண்ண, இப்படி பேசிட்டு அந்த பாடலாம் பாடிட்டு அந்த செல்லை கொண்டு போய் உன் மகன் காதல வை அப்படின்னு. ஐயோ வைக்க விட மாட்டேங்கிறான், காவலாளி விட மாட்டேங்கிறான், டாக்டர்லாம் விட மாட்டேங்கிறான். அப்ப சொன்னேன், அங்கே விஞ்ஞானிகளுக்கு வேலை இல்லை, மெய்ஞானிகளுக்கு தான் அங்க வேலை. எனவே அவனால காப்பாற்ற முடியாதுன்னு ஓரம் கட்டி போட்டுட்டான். நீ என் பிள்ளை இறந்து போயிடுவான்னு நீ சொல்லிட்ட, இருந்தாலும் பரவாயில்லை, என்னை விடு, எனக்கு ஒரு காரியம் இருக்கு, நான் செய்ய போறேன் அப்படின்ட்டு உள்ள போய் அவன் காதல வை அப்படின்னு. அவன் காதலை கொண்டு போய் ஸ்பீக்கரை போட்டு காதலை கொண்டு போய் இந்த அம்மா வைக்கிது, வச்சுட்டா ஐயான்னு சொல்லுது, காதல விழுவுது. அப்பதான் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லி அவனுக்கு அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருட்ஜோதி செலுத்திடுதல் வேண்டும், அவன் துன்பம் தொலைத்து அருள்தல் வேண்டும், அவன் உடலூர் பெரியார் உயிர் உடல் கெடாத வகை அடலூரை காத்தருள்தல் வேண்டும் அருட்பெருஞ்சோதி மீது சத்தியம் என்று சொன்னேன். அந்த சொன்ன மாத்திரத்துக்கு பிணமாக கிடந்த பையன் கால் கட்ட விரல் ஆடினது. ஐயோ என் பிள்ளைக்கு கட்ட விரல் ஆடுது இந்த அம்மா கத்த. டாக்டர்கள் வந்து பார்த்து உடனே அவனுக்கு சிகிச்சை அளித்து அவன் பிழைச்சு வந்துட்டான். ஐயா மறுபூசத்துக்கு அவனை கொண்டாந்து, அவன் இளைஞன் அல்லவா, வெட்கப்படுபவன் அல்லவா, அவன் தன் தாயார் வந்து அருட்ஜோதி வழிபாட்டில் இருந்தும் அவன் வருவதில்லை. ஏன்னா அவர் வந்து வாலிபமா சொல்லி கொண்டு போறார் தம்பி. அப்பேரியப்பட்டவன் ஐயோ நான் அந்த ஐயாவை வந்து பார்க்கணும், அந்த சபையில வந்து நான் இருக்கேன்ட்டு இப்படி கீழே வந்து உட்கார்ந்து அவன் கண்ணீர் விட்டு அழுகுறான். பிழைச்சிட்டான். வேணா நம்பர் இருக்கு, ஐயாவுக்கு தெரியும், நெய்வேலி அம்மா சரவணன், நந்தி சரவணன் இதுக்கு வருவாங்களே, இப்படி நடந்துச்சாமலேன்னு ஐயா கேட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்லுவார்கள். ஏன்னா இந்த ஊர் ஐயா பெயர்ல அருட்பெருஞ்சோதி மீது ஆணை நடந்தது. இது போன்று 1 2 அல்ல, நூற்றுக்கணக்கான அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் எல்லாம் எந்த தெய்வத்தை இதுவரையிலும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைய வேண்டாம், நீங்கள் வணங்கிய தெய்வத்தை இகழ வேண்டாம். அது 10வது வகுப்பு ஆசிரியர் அவர்கள். அடுத்தது காலேஜுக்கு போங்க, காலேஜ் படிச்சவங்க சன்மார்க்கியா இருக்கிறவங்க சுத்த சன்மார்க்கம் என்னும் பல்கலைக்கழகத்துக்கு வந்துருங்க. ராமலிங்கத்தை ஆசைப்படுறவங்க பல்கலைக்கழகத்தை நோக்கி வாங்க.
அப்ப நான் முடியாது, நான் இவ்வளவு காலமும் இந்த தெய்வங்கள் எல்லாம் வணங்கினவன், நான் எப்படி விட முடியும், நான் விட முடியாது, நான் இதுல தான் இருப்பேன் அப்படின்னு போய் நான் 5ஆம் கிளாஸ்ல மீண்டும் உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்ற கதை மாதிரி இருக்கும். அதனாலதான் அப்பறெல்லாம் இறந்து போனதாக நிலை, புத்தர் இறந்து போனதாக நிலை, இதெல்லாம் ஒரு ஞானிகள் இறந்து போகலாமா? எனவே ஞானிகள் எங்கே இறந்து போகின்றார்களோ அவர்கள் அடுத்த பிறவி பிறக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த நிலை வந்துருது. தேவைப்பட்ட போது கருவேப்பிள்ளையை போல சாமியை பயன்படுத்திக்க வேண்டியது. அப்புறமாக கருவேப்பிள்ளை தானே திறப்புற அடுத்தது மென்னுக்கும் அடுத்த உருண்டையில அப்படின்னு தூக்கி இப்படி வச்சிருறது. அதனால அந்த அறிவு வளர மாட்டாங்குது. கொங்கண முனிவருக்கு தஞ்சாவூர்ல சமாதி இருக்கு. எங்கேயாவது அதாவது ஈஸ்வரன் ஒருவன், அவனுக்கு என்ன கொங்கணேஸ்வரன் சொல்லி எப்படி அவனுக்கு ஈஸ்வரன் பட்டம் வந்தது? கொங்கணேஸ்வரன் சொல்லி சிவ வழிபாட்டில் எங்கே வந்திருக்கா? கொங்கண முனிவர் தான். கொங்கண என சிவனடியார்கள் இருந்தாலும் எழுந்து கேளுங்கள், கொங்கண ஈஸ்வரன் கிடையாது. ஆனா தஞ்சாவூர் மேல வீதியில கொங்கணேஸ்வரர் கோவில் என்று ஒரு கோயில் இருக்கு. அப்பதான் சொற்பொழிவுல சொன்னேன், இது கொங்கணேஸ்வரர் கோவில் அல்ல, கொங்கணர் என்னும் முனிவர் இறந்து அவரை புதைச்ச இடம் இது. அங்கே அவரை புதைச்சு மேல ஒரு லிங்கத்தை தூக்கி வச்சுட்டு இது ஜீவ சமாதி நட்டான். எனவே இது கொங்கணேஸ்வரர் கோவில். அம்மா அப்படி மருவி 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 ஈஸ்வரனா மாறிட்டது, கொங்கண ஈஸ்வரர் ஆயிடுச்சு. அது நிற்க கொங்கணேஸ்வரரோட கொங்கண முனிவருடைய மகளுடைய சமாதி தஞ்சாவூர் தெற்கு வீதியில் இருக்கு. அதுக்கு ரெக்கார்டெல்லாம் இருக்கு. நீங்க என்னமோ ஏதோ ஒன்று நினைக்க வேண்டாம், ப்ராப்பரான ரெக்கார்டு இருக்கு. அரசர் காலத்தை முந்தைய காலத்தை ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்கான், ஒரு ஆள் வச்சிருக்காங்க. அவ கேஸ் போட்டு எல்லாத்துலேயும் இது பண்ணி வச்சிருக்கான். அப்படி இருக்க இதே கொங்கணருடைய சமாதி திருப்பதியில் இருக்கு. அது தெரியுமா தெரியாதா? அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவீங்க. ஏன்னா அவன் பணக்காரன் பாருங்க. அப்ப கொங்கணருடைய சமாதி திருப்பதியில் மட்டும் இருக்கு. அவருடைய அடுத்தது எப்படி கொங்கணருக்கு 2 சமாதி வந்தது? எப்படி கொங்கண ஈஸ்வரன் பேர் வந்தது? அதை சிந்திக்கணும். எப்படி என்றால், சாதாரண குடும்ப பெண் திருவள்ளுவருடைய மனைவி, இவரு காட்டில் வசிச்சவரும் கொக்க பார்க்கிறாரு, எரிக்கிறாரு. இந்த மாசுகி அம்மாட்ட சாப்பாடு கேட்கிறாரு. கொக்கன்று நினைத்தாயோ கொங்கணவான்னு சொல்லி பல்ல உடைச்சு அனுப்பி விடுது. ஐயையோ நான் பெற்றது இவ்வளவுதானான்னு சொல்லி அதிகமாக இந்த இறை ஒளியை உண்டு பண்ணுவதற்கு மீண்டும் காட்டுக்கு போயிடுறாரு. அப்படி போகும் பொழுது அப்படி போயிட்டு வந்தது தான் தஞ்சாவூர்ல இறந்து போறாரு. தஞ்சாவூர்ல இறந்தவன தஞ்சாவூர்ல அவருக்கு சமாதி வச்சுட்டாங்க. யாருக்கு சமாதி வச்சது? அவருடைய உடம்புக்கு சமாதி வச்சது. அவர் ஆன்மாவுக்கு சமாதி அல்ல. ஆன்மா எங்கேயும் சமாதி வைக்க முடியுமா? ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியுமா? ஆன்மாவை ஒண்ணும் பண்ண முடியாது. கோளாலே கொலை கருவியாலே, நீராலே, நெருப்பானே, ககனமதனாலே அழிக்க முடியாது ஆன்மாவை. அப்ப ஆன்மா இந்த உடலை விட்டுட்டு அது போயிடுச்சு. அது இப்படி போய் அந்த திருப்பதிக்கு போயிடுது. திருப்பதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் அது கோவிலாக உண்டு பண்ணி வருகின்ற வருபவர்கள் போறவர்கள் அவர்களை களவாண்டு திருட்டுத்தனம் செய்து அவர்களை வழிபறித்து செய்து அவர்களுடைய நகைகளை பறித்து ஏழைகளுக்கு உணவு போடுறது கொங்கணருடைய வேலை. சாப்பாடு போடுறது. இப்படி அன்னதானம் பண்ணி நன்மைகளை செய்துவிட்டு அந்த பெருமாள் நிலைப்பாட்டை வளர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி நிலையில அந்த கொங்கணருக்கு மரணம் ஏற்படும் தருவாய் வருகின்றது. அப்ப அடியவரை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் என்ன பண்றாங்க? ஐயா, நீங்க இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டீங்க, பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, நீங்க யாருன்னு இதுவரையிலும் சொல்லல. யார? கொங்கணருங்கிறது பேரு தஞ்சாவூரோட முடிஞ்சு போச்சு. அங்க
மரணம் ஏற்பட போகுது, அந்த ஆன்மா ஒரு இதாகி ஏற்பட போகுது. அப்ப கேட்கிறான், யாருன்னே சொல்லிக்கலையே, என்ன காரணம்? அப்ப உங்களுக்கு இவ்வளவுதான அருளாற்றல் என்று அவன் கேட்கின்றான். அப்பொழுதுதான் சொல்றார் அவரு, எப்பா என்னுடைய பிறவி, நான் யார் நான் யார், தன்னை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், தன்னுடைய பிறவி தெரிஞ்சுக்கலாம். அது பெரிய ஒரு கதை இல்லை. இந்த விளக்கை ஏற்றி உட்கார்ந்தீங்கன்னா நான் யாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க முன் பிறவில யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ராமலிங்க சுவாமி வழிபாட்டில். அப்ப இவர் சொல்றாரு, நான் முற்பிறவியில கொங்கணர்ங்கிற ஒரு முனிவரா இருந்தவன்ப்பா, என் பிறவி எங்க முடிஞ்சு போச்சு, அந்த உடல் முடிஞ்சு போச்சு, அந்த ஆமை அடுத்த பிறவி நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஐயா என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ ஏன் அந்த அவருக்கு பேரு யாரு என்னன்னு தெரியலன்னு இருந்தோம்ல, அவர் கொங்கணராயா, அவர் தான் கொங்கணராயா, அவர் தான் இந்த வாசிக்கு வீட்டில் போய் சாப்பாடு கேட்டு அந்த அம்மா கொக்கண்டு நினைத்தாயா கொங்கணரான்னு சொல்லி, அவர் இவரு தானா ஐயா. எப்படி பாருங்க, ஒருவருக்கு 2 சமாதிகள். இது போன்ற தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு சமாதி இருக்கு. கரூர் சித்தருக்கு அந்த மாதிரி இருக்கு. அவர் கரூர்ல அடக்கமாயிருக்காரு சொல்லி கரூர்ல அவருக்கு சமாதி இருக்குங்கிறாங்க, கரூரா இருக்கு. ஆனா அதே நேரத்தில் பிரகதீஸ்வரருக்கும் பின்புறம் அவருக்கு சமாதி இருக்கு. ஏன்னா ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல எழுதி கொடுத்துருக்காங்க, அது நோன்றா அப்படின்னு எழுதி கொடுத்தா அவன் மாட்டேங்கிறான். ஏன்னா அங்க உள்ள சிவனடியாரெல்லாம் அவனை போட்டு அடிக்க போயிடுவான், எல்லாம் கொளுத்தி விட்டுருவான். அறிவை வளர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா தெய்வத்தை சிந்திக்கிறீங்க, அதே சிந்தனையினால அந்த தெய்வத்துடைய அருளை செயலுக்கு கொண்டு வர வேண்டுமா இல்லையா? அப்ப சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அங்க சிந்திக்கிறது இல்லை. கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன், முடிஞ்சு போச்சு. கண்டவர் விண்டிலை விண்டவர் கண்டிலை. அதுக்கு ஒரு சீலை குத்தி அந்த ரெக்கார்டை யாரும் ஓபன் பண்றது இல்லை. இப்படியே ஞானிகளுடைய வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் மூடி மறைத்தனர். ஐயா சொல்லிவிட்டார்ல, ஞானிகள் என்னும் சித்தர்கள் என்னும் மாயா காரிகைகள் உண்மையை மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஐயா சாடுகின்றார். ஏன் இப்ப அடியான் கண்ட அதெல்லாம் சொல்றேன், அந்த நிலையை அடைஞ்சேன், நீங்க அத்தனை பேரும் வரணுங்கிறதுக்காக உங்களுடைய பாத மலர்களை எல்லாம் தொட்டு வணங்குகின்றேன் என்று சொல்லுகின்றேன்.